சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ரெகுலராக விடிய காலையில் வீட்டில் பூஜை ரூமில் பூஜை முடித்த பிறகு வெளியில் வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம துளசிக்கு தீபம் ஏற்றிட்டு துளசிக்கு தண்ணி ஊற்றிட்டு பத்தி காமிச்சு பூஜை பண்ணுவோம். அந்த பூஜையை முடித்த பிறகு நம்ம அடுத்தது நம்ம நெல்லி மரம் வச்சுருக்குறோம். அந்த நெல்லி மரத்தை சுற்றி நம்ம துளசியை தொட்டியில் வச்சுருக்கோம். அப்புறம் கீழேயும் முளைச்சிருக்குது. அந்த பெரிய நெல்லி மரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு, துளசிங்கிறது மகாலட்சுமி தாய். எப்போதுமே நெல்லி மரம் இருந்துச்சுன்னா துளசி செடியை கீழே வைக்கணும். ஏன்னா பெருமாள் தனியாக இருக்கக்கூடாது, மகாலட்சுமியும் கூட சேர்ந்து தான் இருக்கணும். நம்ம நெல்லி மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு 3 தடவை சுற்றி வரணும். சுற்றி வந்து வரும்போதே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 3 முறை சொல்லிட்டு மகாலட்சுமி பாட்டோ நம்ம பெருமாள் பாட்டு தெரிஞ்சிச்சுன்னா அந்த 3 தடவை சுற்றி வரும்போது சொல்லிடணும். சொல்லிட்டு பத்தி காமிச்சு நம்ம நெல்லி மரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம வில்வப்பாவுக்கு பூஜை பண்ணுவோம். எப்போதுமே நம்ம திங்கக்கிழமைனா நம்ம சிவன் கோயிலுக்கு முதல்லாம் போய் வழிபாடு பண்ணுவோம். இப்போ நம்ம வில்வ மரத்துக்கு நம்ம அப்பா சிவபெருமானு நம்ம கூடவே இருக்கிறதுனால நம்ம அப்பாவுக்கு ஒரு 1/2 லிட்டரு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம அப்பாவை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு, சிவராத்திரினா நம்ம பன்னீரெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வில்வ மரத்தை பூஜை பண்ணுவோம். ஆனால் இப்போ பன்னீர் வேணும்னா எப்பாச்சும் கொஞ்சமாக ஊற்றுவோம். ஏன்னா மரங்கிறதுனால அதில் ஏதாச்சும் கலப்படம் இருந்துட்டா மரத்துக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடக்கூடாது இல்லையா, வில்வ மரத்துக்கு. அதுக்காக அப்புறம் நம்ம வில்வப்பாவுக்கு நம்ம திருநீர் இட்டுட்டு இப்போ நம்ம அடிமரத்துலேயும் இடுவோம், அதுக்கு மேலே ஒரு இடத்துல எடுப்போம், அதுக்கு மேலே ஒரு இடத்துல 3 இடத்துல நான் எப்போதுமே திண்ணீர் இடுவேங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திண்ணீர் இடும்போதே நம்ம சிவபெருமானோட நம்ம திருவாசகத்தை பாடிவோம். மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளியத அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணி திண்ணீரிட்டு முடிக்கும்போது நான் திருவாசகத்தை பாடி முடிச்சிருப்போம். இது ரெகுலராக திங்கக்கிழமை நம்ம வில்வப்பாவுக்கு நம்ம பூஜை பண்ணுறது. சிவராத்திரியினாலும் நம்ம 4 கால பூஜையும் நம்ம வீட்டில் பண்ணுவோம். நம்ம சிவன் கோயிலுக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு காலம் இங்கே பண்ணிட்டு 2வது காலம் 3வது காலம் நம்ம சிவன் பெருமான் கோயிலில் பூஜையை பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு 4வது காலத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். எப்பவுமே நம்ம விடிவு காலத்தில் இங்கே நம்ம வீட்டில் தான் பூஜை பண்ணுவோம். இப்போ இந்த திருநீரிடுறதுல ஒரு அப்பா நமக்கு ஒரு அதிசயத்தை நடத்தினார். நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாம் திருநீர் நம்ம அப்பாவுக்கு பூஜை பண்ணிட்டு இங்கிருந்து தான் நம்ம இட்டுக்குவோம். நெத்தியில் நல்லா பட்டை போட்டுக்குவோம். எப்போதுமே தீட்சை வாங்கினவங்க தான் தண்ணியில் கலந்த திருநீரை இடணும். அதுக்கப்புறம் நம்ம அப்பா நமக்கு தீட்சை வாங்கி கொடுத்தாரு. அந்த தீட்சை வாங்கின பிறகு நம்ம திருநீரை தண்ணியில் கலந்து குழைச்சி நம்ம இட்டுக்கிறோம். இந்த வில்வப்பாவுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு திண்ணீர் இட்டுட்டு அப்பா மேலே இருக்கிற இட்ட திண்ணீர் கையில் அப்படியே நான் நெத்தியில் பட்டை போடுவேன். அது சிவபெருமானு என் வாழ்க்கையில் நம்ம அப்பா என்னை ரெகுலராக தீட்சை கொடுத்து திண்ணீர் இட்டுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் என்னைக்கு நம்ம மனசார நம்ம அப்பாவை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்போவே நம்ம அப்பா நம்மளை ஏற்றுக்குவார். அதுக்கப்புறம் திண்ணீரிட்ட பிறகு சந்தனம் வச்சுட்டு அதில் நம்ம வில்வப்பாவுக்கு நம்ம அப்பாவோட நெற்றிக்கண்ணில் நெத்தியில் வில்வத்தை வைக்கிற மாதிரி வில்வத்தை வச்சு அதில் சந்தனத்தை வச்சு அப்படியே நிற்க வச்சுருவோம். மேலே இருக்கிற சந்தனத்துலேயும் ஒவ்வொரு டைமு வில்வ தலையை வச்சு பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பூவை வச்சுட்டு சாமிக்கு பத்தி குச்சி காமிச்சு மந்திரங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கற்பூர தீபாரதனை காமிப்போம். நம்ம அப்பாவுக்கு நம்ம உள்ளதான் நெய் தீபம் காமிப்போம். இங்கே வில்வப்பாவுக்கு கற்பூர தீபாரதனை காட்டுவோம். நம்ம மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபிணி சுக்கரதா சிவரூபாய விருசராஜ பதே நமகா அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே நம்ம வில்வ மரத்தை வில்வேஸ்வராய நமக, லிங்கேஸ்வராய நமக, அர்த்தநாரீஸ்வரே நமக, நம்ம அம்மையப்பனா அர்த்தநாரீஸ்வராவும் நம்ம வில்வப்பாவை தான் நான் பூஜை பண்ணுறேன். இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாகவும் நம்ம அப்பாவை தான் நான் பூஜை பண்ணுறேன். அதனால நான் வில்வத்தை பூஜை பண்ணுறதுனால எனக்கு எந்த சிவன் கோயிலுக்குன்னு தனியாக போய் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தையே நம்ம அப்பா கொடுக்கறதில்ல.
என்னோட ஆத்மா ஃபுல்லாக இந்த வில்வ மரத்தில் நம்ம அப்பாவாக இருக்கிறதுனால நான் மன நிறைவாக திங்கக்கிழமை கோயிலுக்கு போகிறோம், அங்கே வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த எண்ணம் எல்லாமே எனக்கு இங்கே வழிபாடு பண்ணால் நிறைவாயிரும். எப்படி ஜோதிர்லிங்கத்தில் அப்பாவுக்கு திண்ணீர் அபிஷேகம் பண்ணுவாங்களோ அது போல் முடிஞ்ச அளவுக்கு என்னால் நம்ம அப்பாவை வழிபாடு பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வில்வப்பாவுக்கு பால் ஊற்றும் போதே நம்ம கையில் இருக்கிற நம்ம லிங்கத்துக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அதிலிருந்து பால் போய் வில்வ மரத்தில் படுற மாதிரியும் நம்ம ஊற்றுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூஜைக்கும் வில்வ மரத்தில் நம்ம கையில் இருக்கிற லிங்கத்தையும் நந்தியம்பெருமானையும் வில்வ மரத்தோட சேர்த்து ஒட்டி எடுத்துருவோம். அதனால நம்ம கையில் இருக்கிற நம்ம லிங்கமும் நந்தியம்பெருமானுக்கும் பூஜை நடந்துருது. இவங்க தான் நம்ம மஞ்சுநாதீஸ்வரர் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம். நம்ம கையில் இருக்கிற லிங்கத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பத்தியை காமிச்சு பூஜை பண்ணிட்டு நம்ம கற்பூரம் காமிச்சு பூஜை பண்ணுவோம் இல்லையா. பண்ணின பிறகு வில்வ மரத்தை 5 முறை சுற்றி வருவேன். அந்த 5 முறை கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் சிவாய நம அப்பாவோட 5 எழுத்து மந்திரம். ஒவ்வொரு முறையும் சுற்றி வரும்போது கணக்கு. ஃபஸ்ட்டு முறை சுற்றி வந்தோம்னா சி, 2வது சுற்றி வந்தோம்னா வா, 3வது சுற்றி வந்தோம்னா அது போல் 5 எழுத்து மந்திரத்துக்கு நான் சுற்றி வருவோம். நம்ம அப்பாவோட தீபாரதனையை நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்து தரிசனம் பண்ணுங்க. இந்த பிரபஞ்ச சக்தியே நம்ம அப்பான்னு சிவனை வழிபடுறீங்க எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் அது மாதிரி என்னைக்கு உங்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தியே நம்ம அப்பா தான் என்னைக்கு உங்கள் மனசு ஏற்றுக்குதோ அப்போ உங்களை நம்ம அப்பா உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் ஒரு சின்ன அணு கூட அப்பாவோட அருள் இல்லைன்னா கருணை இல்லைன்னா அசையாது. நான் ரெகுலராக பூஜை பண்ணுறேன் அப்படின்னா இந்த உடம்புல அப்பா நமக்கு ஆத்மாவை கொடுத்ததுனால தான் என்னால் ரெகுலராக பூஜை பண்ண முடியுது. அப்பாவோட தரிசனத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ ஒரு பாட்டு பாடிடலாம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி, எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிட செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய், சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, ஆற்றல் பெருகிட அருளை கொடு. சிவார்ப்பணம். இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா, அது என்னன்னா நம்ம வில்வவரத்துக்கு மேலே விடிய காலையில் நம்ம பூஜை பண்ணும்போது நிலா தெரியுது பாருங்க. நம்ம அப்பா உச்சியில அப்பா தலையில நம்ம நிலாவை பார்க்குறோம். இதுதான் அதிசயம். நம்ம பிறை சந்திரனை பார்க்குற மாதிரி அப்பாவோட உச்சியில நம்ம நிலாவை பார்த்தோம். எத்தனை மன கஷ்டம் சோகங்கள் இருந்தாலும் நான் வில்வ மரத்துக்கிட்ட வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, மேலே நிலாவை பார்க்கும்போது அப்பாவோட பாதத்துல நம்ம இருக்கிற மாதிரி அந்த நிலவு ஒளி அப்பாவை தாண்டி வில்வ மரத்து மூலியமா நம்ம மேல வந்து படும்போது எத்தனை தோஷங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் தூர நம்மளை விட்டு விலகி போயிடும். எவ்வளவோ கஷ்டங்கள் கர்மாக்கள் நம்மளது இந்த பிறவியில இருந்தாலும் நம்ம அப்பாவை வழிபடுறதுனால அதை தாண்டி நம்ம வந்துருவோம். அந்த நம்பிக்கையில தான் நாம் 5 எழுத்து மந்திரம் சொல்லிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம வில்வப்பாவை திங்கட்கிழமை வழிபாடு பண்ணது பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைப்போம். நம்ம வீட்டில் போயிட்டு காகத்துக்கு சாப்பாடு தண்ணி ஒரு சொம்புலையும் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அது காக்கா குடிக்கிறதுக்காக அந்த கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இடத்துக்கே ஒரு ப்ரெஷ்ஷு வச்சுருப்பேன் ஜன்னலில். அதை எடுத்து இருந்த சாப்பாடு தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காக்காய்க்கு சாதத்தில் தயிர் எல்லாம் கலந்து வச்சுருப்போம். காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு நாம் வைக்கங்காட்டியே ரெகுலராக டெய்லி நம்ம சாப்பாடு வைக்கிறதுனால நம்ம காக்காலாம் டக்குன்னு வந்துடுவாங்க. வந்துட்டு சந்தோஷமாக
சாப்பிடுவாங்க. நம்ம காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு அந்த ஒரு சொம்பு தண்ணி சூரிய பகவானையும் முன்னோர்களையும் நினச்சி நம்ம தண்ணி விடுவோம். தண்ணி விடும்போது நம்ம பிரபஞ்ச சக்தியை போட்டி ஓம் பூர்புவஸ்வ தத்சவித்தூர் வரேணியம் பர்கோ தேவசிய தீமிகி தியோ ந பிரசோதயாத் நம்ம காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு 3 தடவை சொல்லிட்டு நம்ம சூரிய பகவானுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம பிரபஞ்ச சக்தியை வழிபாடு பண்ணிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்க, காக்காலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நாம் காகத்துக்கு கொஞ்சம் லேட்டாச்சுன்னு போதும், விடிய காலையில் 5 மணிக்கெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சாப்பாடு வைக்க சொல்லி. நம்ம அதுக்குன்னே நம்ம டக்கு 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 டக்குன்னு எந்திரிச்சு ஓடியாந்து சாப்பாடு வைக்கிறதா இருக்கும். பாருங்க, சூரிய பகவான் உதிச்சு வராங்க. அந்த உதிச்சு வரும்போது நாம் பூஜையை முடிச்சிடறோம். வீட்டுக்குள்ளே பூஜையை முடிச்சிடறோம். வெளியிலையும் துளசிக்கு, பெருமாளுக்கு, வில்வப்பாவுக்கு பூஜை பண்ணுறதை முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் நான் காஃபி குடிப்பேன். ஒரு 6:10 காஃபி குடிப்பேன். காஃபி குடிச்சிட்டு நான் ஒரு பாயில் போட்டு உட்காந்துக்குவேன். ஏன்னா நம்ம ரெகுலராக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல தான் நம்ம எல்லா சாமி பாட்டும் பாடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம சூரிய பகவானுக்கு முன்னாடி தான் பாடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சூரியனுக்கு வந்து ஆதித்ய கிருதியம் எல்லா பாட்டும் பாடுவோம். ஆதித்ய கிருதியத்தை சொல்லி முடிக்கும் போது சூரிய பகவானுக்கு மறுபடியும் ஒரு சொம்பு தண்ணி விடுவோம். ஒரு சொம்பு தண்ணி விட்டுட்டு சூரிய பகவானுக்கு சுவாகா சொல்லிடணும். அந்த சூரிய பகவானோட ஒளி நம்ம ஃபேஸில் பட்டுச்சுன்னா எல்லா தோஷமும் நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. பாருங்க, பக்கத்தில் ஒரு குண்டா வச்சுருக்கேன். ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்துட்டேன். இதே அமாவாசையாக இருந்துச்சுன்னா 3 சொம்பு தண்ணி ஊற்றுவோம். நாம் இன்னைக்கு திங்கட்கிழமை வழிபாடு பண்ணுறோம். நம்ம சூரியனை வழிபாடு பண்ணுறதுட்டு நம்ம சூரியனுக்கு தண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம்தான் பூஜை நிறைவாகுது. இதுதான் என்னோட காலையில் ரெகுலராக செய்கிற பூஜை. நம்ம சூரிய பகவானுக்கு டெய்லி ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அது பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு சூரிய பகவானுக்கு நேராக இப்படி காமிக்கணும். நீங்கள் காமிச்சிட்டு ஓம் பூர்புவஸ்வ தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ ந பிரசோதயாத் ஓம் பூர்புவஸ்வ தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ ந பிரசோதயாத் ஓம் பூர்புவஸ்வ தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ ந பிரசோதயாத். சூரிய பகவானுக்கு சுவாகா, பிரபஞ்ச சுவாகா, முன்னோர்களுக்கு சுவாகா, சிவார்ப்பணம். சூரிய பகவானுக்கு பிரபஞ்சமே போற்றி, சூரிய பகவானுக்கு சுவாகா, முன்னோர்களுக்கு சுவாகா, பிரபஞ்சமே போற்றி சுவாகா, நட்சத்திர தேவதைகளுக்கு சுவாகா, பஞ்சபூதங்களுக்கு சுவாகா. இப்படிதான் சூரியனை வழிபாடு பண்ணணும். சிவார்ப்பணம். நாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு சூரியனை வழிபாடு பண்ணும்போது நம்ம காகத்துக்கு சாப்பாடு வச்சிருப்போம் இல்லையா? எல்லா காகமும் வந்து ஹாப்பியாக வந்து சாப்பிட்டுட்டு சிட்டுக்குருவியிலேருந்து சாப்பிட்டு போகும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும். எப்போதுமே காலையில் விடிய காலையில் எந்திரிச்சோம்னா இது போல் பூஜையை வழிபாடு 7 மணிக்குள்ளே முடித்தோம்னா நம்ம மனசும் ஹாப்பியாக இருக்கும். நமக்கு எல்லாம் மனசு எல்லாம் நல்லதே நடக்கிற மாதிரி திருப்தியாக இருக்கும். என்னோட வழிபாடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் முடிஞ்சால் விடியக்காலையில் நேரமாக எந்திரிச்சு வீட்டில் பூஜையை பண்ணிட்டு சூரிய வழிபாடு பண்ணுங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது வரைக்கும் நம்மளோட ரெகுலர் பூஜையை பார்த்த உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் பெறணும்னு நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.